வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வேக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பழுத்த தக்காளி 7 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு நான் வெந்நி போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதிச்சிருச்சு, நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். வேகட்டும். இப்போ வந்து நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதோட அதிகமாக வேகக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி இருக்கையில் வெந்துருச்சு இது. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ இது வந்து வடிகட்டியாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டால் கட்டியாகாது, உதிரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பூண்டு பல் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நான் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சில்லு மிளகா வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிட்டு சாஸ் வந்து. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம்.
ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிட்டுங்க. நம்ம இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம். மல்லியில் லைட்டாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.